சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அருமை அருமை. இளவரசன் நிச்சயதார்த்தத்திற்கு ஆடை ஆபரணங்கள் கேட்டவுடனே கொண்டு வந்து குவித்து விட்டீர்களே. சக்கரவர்த்திகளே, இவற்றையெல்லாம் பார்த்து இவற்றில் சிலவற்றையேனும் தேர்ந்தெடுத்தால் எனக்கு மகிழ்ச்சிதான். ஒருவேளை எதுவுமே பிடிக்கவில்லை என்றாலும் இதைவிட 2 மடங்கு ஆடை ஆபரணங்களை கொண்டு வந்து காட்டப் போகிறேன். அதற்காகத்தானே நான் காத்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு இருப்பவை அனைத்தும் அருமையான ஆடைகள் அணிகலன்கள் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அரண்மனை முழுவதும் ஆடைகளையும் அணிகலன்களையும் கொண்டு வந்து குவித்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். என்ன பஞ்சவன்மாதேவி, நான் சொல்வது சரிதானே? என்னை ஏன் வம்புக்கு இழுக்கிறீர்கள்? உங்கள் தமக்கையாரும் இங்கேதானே இருக்கிறார்கள். அவரிடமே உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். பஞ்சவன்மாதேவி, உங்கள் இருவருக்குள் நடக்கும் விவகாரத்திற்கு என்னை ஏன் இழுக்கிறாய்? மன்னரின் கருத்துக்கு மாறாக பேசினாள் என்ற குற்றத்திற்கு என்னை ஆளாக்க பார்க்கிறாயா? அக்கையாரே, இது அரசவை அல்ல, நாட்டு விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு. நாம் இங்கு கூடியிருப்பது வீட்டு விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு. அதனால் நீங்கள் என்னை அரசனாக பார்க்க வேண்டாம், உங்கள் தம்பியாகவே பாருங்கள். ஆகட்டும் பெருவழுதி. அக்கையாரே, இப்போது நம் குடும்பத்தில் எல்லோருக்கும் மூத்தவர் தாங்கள் தானே. அதனால் நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை அனைத்தையுமே தாங்கள் தான் முன்னின்று நடத்த வேண்டும். நீ எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தை தந்திருக்கும் போது அதை நான் செய்யாமல் இருப்பேனா? ஆனால் இளம்வழுதிதான் நம் அனைவரையும் விட கலாரசனை மிக்கவன். அதுவும் இல்லாமல் தன் வருங்கால மனைவி எதை அணிய வேண்டும் என்று அவன்தானே தீர்மானிக்க வேண்டும். ஆகையால் அவனே ஆடைகளை தேர்ந்தெடுக்கட்டுமே. எனக்கென்று எந்த விருப்பம் வெறுப்பும் கிடையாது. எனது தாய் தந்தையர் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுதான் எனக்கு சிறப்பு. இளம்வழுதி கூறுவதும் உண்மைதான். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகையால் நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், சரிதானே? பெண் என்ன நிறம் என்று தெரியாமல் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? சோழ ராஜகுமாரியை பார்த்தவர்கள் இங்கு யார் இருக்கிறார்கள்? நானும் மகாராணியுமே பார்த்து பழகி இருக்கிறோம். மலர்கொடி என்ற பெயருக்கு ஏற்ப மலரைப் போலவே மென்மையாக இருப்பாள். கொடியைப் போலவே துவண்டு நடப்பாள். மலர்கொடியின் அழகுக்கு ஈடாக ஒப்பிட வேண்டும் என்றால் என் மனைவியின் அழகை கூட ஒப்பிட முடியாது என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் அழகானவள். ஏதேது மருமகளின் பெருமையை உயர்த்துவதற்காக மனைவியையே தாழ்த்தி பேசிவிட்டாயே பெருவழுதி. பஞ்சவன்மாதேவி, இப்பொழுதே இப்படி என்றால் மருமகள் அரண்மனைக்கு வந்துவிட்டால் மாமனார் தங்கத்தட்டில் வைத்துதான் தாங்குவார் என்று தெரிகிறது. விடுங்கள். அவர் இன்று இங்கு வந்து அமரும் போதே என்னை வம்பு கிழப்பது என்று தீர்மானித்துக் கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறார். அப்படியானால் பெண்ணின் அழகு அப்படி ஒன்றும் சொல்வதற்கில்லை என்கிறாயா? இல்லை இல்லை, அவளை பற்றி இவர் சொல்வது அனைத்தும் உண்மைதான்.
உதிக்கின்ற செங்கதிரின் வண்ணமா, மாணிக்கத்தின் செவ்வொளியா, மாதுளம்பூவின் நிறமா என்றெல்லாம் ஒப்பிட்டும் உவகை காண முடியாத சிவந்த மேனி கொண்டவள் எங்களுக்கு மருமகளாக வரப்போகும் மலர்கொடி. அப்படியானால் அவரது நிறத்திற்கு இந்த ஊதா நிற பட்டாடை மிகவும் பொருத்தமாக இருக்கும். இளவரசருக்கு இந்த பச்சை நிறம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மன்னவா. ஆஹா, வண்ணத்தைச் சொன்ன மறுகணமே எங்கள் எண்ணத்திற்கேற்றபடி பொருத்தமான உடைகளை தேர்ந்தெடுத்து விட்டீர்களே. அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் பூம்புகார் ரத்தினங்கள் தான் புகழ் பெற்றவை. அதனால் நாம் கொற்கை முத்துக்களைத்தான் பிரதானமாக கொண்டு செல்ல வேண்டும். எதற்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? நவரத்தினங்களையும் கொண்டு செல்லுங்கள். விரும்பியதை என் மருமகளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டுமே. அதுவும் சரிதான். வணிகரே, நாம் தேர்ந்தெடுத்த ஆடை அணிகலன்களோடு மேலும் பல வண்ண பட்டாடைகளையும் நவரத்தின ஹாரங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாதுகாப்பாக சோழ நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். சோழ மன்னர் அவைக்கு சென்று இவற்றை காண்பித்து அவர்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆகா, பாண்டிய மன்னரை தரிசித்த எனக்கு சோழ நாட்டிற்கு சென்று சோழ மன்னரையும் காணும் பாக்கியம் கிடைக்கப் போகிறதா? தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் மன்னவா. இளவரசே, கலைவாணியா, நீ எதற்காக இப்போது இங்கு வந்தாய்? நிச்சயதார்த்தத்துக்காக பட்டுப்புடவைகளையும் வைரமாலைகளையும் எடுக்கும் பொழுது பாராமுகமாக அமர்ந்திருந்தீர்களாமே, நீங்கள் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? எனக்கு விருப்பம் இல்லாமல், என் விருப்பத்தை பற்றி கவலையே இல்லாமல் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சிறிதும் யோசிக்காமல் அவர்கள் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத காரியம் சம்பந்தம் இல்லாததுதானே. இதோ பாருங்கள், இதை பற்றி மன்னர் முதலாக ஒவ்வொருவரும் உங்களிடம் தெளிவாக பல முறை எடுத்து சொல்லிவிட்டார்கள். இதற்கு பிறகும் நீங்கள் அப்படி இருப்பது நல்லதல்ல. அரச குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு தன் சொந்த வாழ்க்கை என்று ஏதும் இல்லை. போதும் கலைவாணி, போதும். இதை கேட்டு கேட்டு என் காதுகள் புளித்து போய்விட்டன. ஏன் தான் நான் பாண்டிய நாட்டு ராஜகுமாரனாக பிறந்தேன் என்று மனம் நொந்து விட்டது. என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? புகழ்பெற்ற பாண்டிய மரபில் அரசகுமாரனாக பிறக்க நீங்கள் பாகியம் செய்திருக்க வேண்டுமே. மதுரையம்பதியை தலைநகராக கொண்டு அரியணையில் அமர்ந்து இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அரசாளும் உரிமை பெற்றவர் அல்லவா தாங்கள்? வேண்டாம் கலைவாணி, வேண்டாம். எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், நாடும் வேண்டாம். என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். தாமரையை மணந்து கொண்டு கடல் கடந்த நாடுகளில் எங்காவது சென்று அமைதியாக வாழ்ந்து விடுவோம். அப்படியானால் நாட்டை காக்கும் கடமையை விட ஒரு பெண்ணின் காதல் தான் பெரிதா? அதில் என்ன சந்தேகம்? காதலுக்காக நாட்டை துறந்த மாமன்னர்களின் வரலாற்றை பற்றி நீ கேட்டதில்லையா? காதல் கைகூடாததால் பைத்தியமாக மாறி காட்டில் திரிந்தவர்களை பற்றி நீ ஏடுகளில் படித்ததில்லையா? தமிழ் இலக்கியம் காட்டும் 5 வகை நிலங்களிலும் எதை பெரிதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள்? காதலை பற்றித்தானே. அகம் புறம் என்று பிரித்து பாடியவர்கள் அதிகமாக பாடியிருப்பது அகத்துறை பாடல்கள் தானே. ஏட்டிலே படிக்கும்போது மட்டும் ஆஹா, இது எப்பேற்பட்ட உன்னதமான காதல் என்று புகழ்கிறார்கள். வாழ்க்கையில் கணக்கிட்டு பார்க்கும்போது மட்டும் இது என்ன அநியாயம், இப்படி செய்யலாமா என்கிறார்கள். குலத்தின் பெயரால் பிரித்து வைக்கப்பட்ட காதலர்கள் எத்தனை பேர்! இங்கு என்னை அரசின் பெயரால் தங்கள் கருத்துக்களை ஆயுதமாக்கி அதன்படி நடக்க சொல்கிறார்கள். இது என்ன நியாயம்? கலைவாணி, என்னவாயிற்று? என் பேச்சினால் உங்கள் மனதை மாற்றிவிடலாம் என்று வந்தேன். ஆனால் நீங்களோ என் மனதை மாற்றி குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். ஒன்றை மட்டும் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன? எளிய குடியில் பிறந்தவரானாலும் பெரிய அரண்மனையில் பிறந்தவரானாலும் பிறப்பும் இறப்பும்
ஒன்றாகத்தான் அமையப் போகிறது. அதன் நடுவே நாம் பெறும் சிறப்பு என்பது அதை நாமாக தேடிக்கொள்வதுதான். காதலுக்காக கடமையை புறக்கணித்தால் காலமெல்லாம் பழியோடு வாழ நேரும். அந்த நிலை உறவு முறையில் எனது அத்தானாக, அன்பு காட்டுவதில் அருமை அண்ணனாக, என் நன்மையை நாடும் நண்பனாக விளங்கும் தங்களுக்கு ஏற்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். தயவு செய்து தங்கள் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இருக்கும் நிலைக்கு ஏற்ப வாழ மனதை சற்று பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன புலவரே, நான் ஒருவன் இங்கு வந்து நிற்பது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இவ்வளவு பெரிய உருவம் கண்ணு தெரிய வந்து நிற்கும் போது எப்படி தெரியாமல் போகும்? நன்றாக தெரிகிறது. பிறகு ஏன் என்னிடம் பேசாமல் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பற்றியோ நான் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆ? சிறைக்குள் இருக்கும் நீ எப்படி இதற்குள் வந்தாய் என்றுதான் யோசிக்கிறேன். புலவரே, இந்த சிறைச்சாலைக்குள் நான் வேறு வழியின்றி கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று நினைத்தீரா? நான் விரும்பினால் இந்த கணமே இப்படி சொடுக்கு போடும் நேரத்தில் எவரும் பிடிக்க முடியாதபடி இங்கிருந்து சென்று விடுவேன். சில காரணங்களுக்காக கட்டுப்பட்டவன் போல் இப்போது இருக்கிறேன். இங்குள்ள காவலர்களில் சிலர் எனக்கு வேண்டியவர்கள்தான். அதைக் கொண்டு எதையும் சாதித்துக் கொள்வேன். வேண்டுமானால் சொல்லுங்கள், நீங்கள் தப்பிச் செல்ல நான் வழிகாட்டுகிறேன். அப்படி ஒன்றும் உன் உதவியை பெற்று தப்பிச் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை. எப்போது வந்து மன்னர் அழைக்கிறாரோ அப்போது செல்வேன். ஓஹோ, இப்படி வேறு உமக்கு கனவுகள் உள்ளதா? கரிகாலரை பற்றி நீர் அறிந்து கொண்டது அவ்வளவுதானா? இந்த சிறைக்கு வரும் பாதையெல்லாம் ஒரு வழி பாதை புலவரே. வரத்தான் முடியும், திரும்பி போக முடியாது. இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி நான் உன்னிடம் விவாதிக்கப் போவதில்லை. உன்னிடம் அதை பற்றி பேச எனக்கு விருப்பமும் இல்லை. நீ எதற்காக என்னை தேடி வந்தாய்? அதை சொல். தங்களை கொண்டு வந்து இப்படி சிறையில் அடைத்து வைத்திருப்பதைக் கண்டு என் மனம் பதறுகிறது. தமிழால் தன்னை புகழ்ந்து பல பாடல்களை பாடிய புலவரை, தமிழுக்காகவே தன் வாழ்வையே அர்ப்பணித்து விட்ட கவிஞரை, தமிழ் அன்னையே இவர் வடிவில் வந்துவிட்டார் என்று சோழ நாடே போற்றி புகழும் ஒருவரை, சற்றேனும் தமிழ் மீது பற்று இருந்திருந்தால் அந்த கரிகாலர் இப்படி செய்திருப்பாரா? என்னை பாருங்கள். தங்களின் இந்த நிலையை காண காண என் கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் வருத்தப்பட்டதாம் என்ற பழமொழியை நான் பால பாடத்திலேயே படித்து விட்டேன். விஜயபூபதி, நீ எதை பற்றி பேச வந்தாயோ அதை பற்றி நேரடியாக பேசு. கரிகாலர் ஏன் என்னை சிறைப்படுத்தினார் என்று தங்களுக்கு தெரியும் என்றீர்களே. அதற்கும் மேலே என்னை சிறையில் வைக்க காரணமே நீங்களும் உங்கள் மகள் முத்துநகையும் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போது என்னவாயிற்று? உங்களையே கொண்டு வந்து எனது பக்கத்து சிறையில் அடைத்து விட்டார் அந்த கரிகாலர். அப்படிப்பட்ட ஒருவரோடு இன்னமும் தாங்கள் ஏன் இணைந்திருக்க வேண்டும்? உங்களை இந்த அளவிற்கு அவமானப்படுத்திய அந்த கரிகாலருக்கு ஏன் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும்? தமிழின் வடிவம் என்று சொல்லப்பட்ட உங்களை சிறையில் அடைத்தவருக்கு கட்டுப்பட்டு ஏன் இங்கேயே இருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? என்னோடு வந்து விடுங்கள், எங்கள் பக்கம் சேர்ந்து விடுங்கள். இருங்கோவேல் தலைமையில் நாங்கள் உருவாக்கப் போகும் படை நிச்சயம் ஒரு நாள் சோழ நாட்டை சூறையாடும். கரிகாலனை அரியணையிலிருந்து தூக்கி எறியும். அங்கு என் அருமை நண்பன் இருங்கோவேலை அமர வைத்து நானே என் கரங்களால் முடிசூட்டுவேன். அதற்கு பின் இந்த சோழ நாடே
வேளியர்களின் காலடியில் கிடக்கும். என்ன புலவரே, ஏதும் பேசாமல் இருக்கிறீர்கள்? இல்லை, உன்னை சிறைக்கு கொண்டு வரும் பாதையில் தடுமாறி கீழே விழுந்து தலையில் ஏதேனும் அடிபட்டு விட்டதா? ஏன்? தலையில் அடிபட்டு மூளை கலங்கியவனைப் போலத்தான் நீ பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். புலவரே, போதும் விஜயபூபதி, வீணாக என்னை மிரட்டி பார்க்காதே. எப்போதும் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருப்பார் கரிகாலர் என்பதை மறக்காதே. என்னிடமா சோழ நாட்டுக்கு துரோகம் செய்யும்படி கூறுகிறாய்? அவர் தந்த உணவை உண்ட நான் என்றுமே அவருக்கு மாறாக நடக்க மாட்டேன். கரிகாலர் கையால் போடப்பட்ட உணவை உண்ட பிராணி கூட உன்னை போல் நன்றி மறக்காது. ஆனால் அவர் போடப்பட்ட பிச்சையால் அழுந்தோர் மன்னனாகி அவர் தங்கையே மணந்து வாழும் நீ அவருக்கு மாறாக நடக்கிறாய் என்றால் அந்த பிராணியை விட நீ கீழானவன் என்பதுதான் பொருள். புலவரே, பிரபு, இதெல்லாம் எதற்கு? நம் சோழ நாட்டில் இல்லாத வண்ணப்பட்டாடைகளா? நம் பூம்புகாரில் கிடைக்காத வைர வைடூரியங்களா? நாலங்காடிக்கு சென்றால் நவரத்னங்களையும் அள்ளிக்கொண்டு வரலாமே. ஏன் பாண்டிய நாட்டிலிருந்து இவ்வளவு ஆடை ஆபரணங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள்? மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு இப்படி ஆடை ஆபரணங்கள் அனுப்புவது மரபு. அதைத்தான் பாண்டிய மன்னரும் செய்திருக்கிறார். அருகாமையிலிருந்து அனுப்பி வைத்திருந்தால் பரவாயில்லை. அவ்வளவு தூரத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டுமா? நீ எதற்காக அவ்வளவு தூரத்திலிருந்து மாப்பிள்ளையை தேடி பிடித்தாய்? அதனால்தான் அவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு தூரத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மகாராணியாரே, இதில் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது எனக்கு தரப்பட்ட பெரும் வாய்ப்பாகவே கருதுகிறேன். ராஜ தரிசனம், பாவ விமோச்சனம் என்பார்கள். இந்த வணிகத்தின் மூலமாக பாண்டிய மன்னரோடு சோழ மன்னரையும் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே. மிக்க மகிழ்ச்சி. பாண்டிய மன்னரின் நாடு எந்த அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவரது உள்ளமும் விரிவானது என்பதற்கு அவர் அனுப்பிய இந்த ஆடை அணிகலன்களே அத்தாட்சியாக விளங்குகிறது. மன்னவா, இதோ பாருங்கள். இது முத்து மாலை, இது ரத்தின மாலை. இவற்றுள் எது பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நன்றாக இருக்கும் மன்னவா. முத்துக்கள் பாண்டிய நாட்டின் சிறப்புக்கு அடையாளமாக விளங்குவது. ரத்தினங்கள் சோழ நாட்டின் பெருமைக்கு காரணமாக திகழ்வது. அதனால் ஒரு முத்து ஒரு ரத்தினம் என அடுத்தடுத்து பதிக்கப்பட்ட மாலை இருந்தால் கொடுங்கள். பிரமாதம். சரியாக சொன்னாய் கிள்ளிவிளவா. அப்படியே கொடுங்கள். அப்பொழுதுதான் என் மகள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் சமமான சிறப்பை சேர்ப்பவளாக இருக்க முடியும். வானவன் மாதேவி, என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? மலர் கொடிக்கு பொருத்தமான அணிகலன்களையும் ஆடைகளையும் தேர்ந்தெடு. நன்றாக இருக்கிறதல்லவா?